எங்க சில ஜெர்மன் வீரர்கள் சில யூதர்களை நிக்க வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்த மட்டும் கீழே விழுந்துட்டு அவன் ஒரு பர்ஷியன் அவங்க கிட்ட போய் சொல்றான். அதை கேட்ட சோல்ஜர் ஒருத்தன் கேப்டன் ஒரு பர்ஷியனை தேடிட்டு இருக்காருன்னு சொல்லவும் அவனை கேப்டன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்ப கேப்டன் அவன் கையில இருந்த பர்ஷியன் புக்கை பார்த்துட்டு அவனை பார்சியில 4 வார்த்தைகளை பேச சொல்றான். அவனும் அவன் வாயில வந்த 4 வார்த்தைகளை அடிச்சு விட்டு அப்போதைக்கு கேப்டன் கிட்ட இருந்து தப்பிச்சிடறான். அதுக்கப்புறமா கேப்டன் அவனை ஒவ்வொரு நாளும் 4 பார்சி வார்த்தைகளை அவனுக்கு சொல்லித்தர சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். அதுக்காக அவன் சமைக்க யூஸ் பண்ற பொருட்களை வச்சு புதுசா வார்த்தைகளை உருவாக்கி இல்லாத ஒரு லாங்குவேஜ் அவனுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு நாள் கேப்டன் திடீர்னு 40 வார்த்தைகளை பார்சியில டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றான். அதை கேட்டதுமே அவன் நர்வஸ் ஆயிடுறான். ஏன்னா ஆல்ரெடி அவன் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்தானே அவனுக்கு மறந்து போச்சு. அதே நேரத்துல புதுசா 40 வார்த்தைகளுக்கு எங்க போறதுன்னு அவனுக்கு தெரியல. அப்ப கேப்டன் அங்க இருக்க கைதிகளோட நேம்ஸ் அவனை ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாரு. அதை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ரெஜிஸ்டர்ல இருக்க பேர்களை வச்சு புதுசா வார்த்தைகளை உருவாக்கலான்னு அவன் முடிவு பண்றான். அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் அங்க இருக்க கைதிகளோட நேம்ஸை கேட்டு அவன் ஒரு கற்பனையான லாங்குவேஜை உருவாக்க ஆரம்பிக்கிறான்.